ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து கேலக்ஸி ஆட்ஸோடைய ஃபுல் பிளான் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதனால் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? அப்போ தான் வந்து நம்மளுடைய பிளான் டீட்டெயில்ஸ் முழுசாக நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும். நம்ம சேனலை இதுவரை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கேலக்ஸி ஆட்ஸில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, நம்ம நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இதில் இந்த கேலக்ஸி ஆட்ஸில் நம்மளுடைய ஒர்க் என்னது, ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னது, இது எல்லாத்தையும் முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேலக்ஸி ஆட்ஸில் வந்து என்னென்ன பேக்கேஜ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பிளான், ஓகேங்களா? நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் இதில் ஜாயின் பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி டெய்லி ₹5 வரையும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும், சரிங்களா? அதே மாதிரி ப்ரான்ஸ் மெம்பர் ₹500 பேக்கேஜ் இது, ஓகேங்களா? இந்த பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி ₹10 நீங்கள் செல்ஃபாகவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதே நீங்கள் சில்வர் பேக்கேஜில் நீங்கள் ₹1000 வந்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி செல்ஃப் இன்கம் ₹15. கோல்டு பிளானில் 2000 பே பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ₹20. பிளாட்டினம் ₹5000 நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி ₹30. டைமண்டில் ₹10,000 பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லி உங்களுடைய இன்கம் ₹50. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இன்கம், ஓகேங்களா? நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ணும் அவசியம் கிடையாது இந்த கம்பெனியில். ஓகே, ஒருவேளை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஃப்ரீ பிளானில் நீங்கள் ரெஃபர் பண்ணப்போ உங்களுக்கு எந்த ஒரு இன்கம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் டைரக்ட் கமிஷன், ஓகேங்களா? ஒன் டைம் உங்களுக்கு ஆட் ஆகிற கமிஷன் இது. ஓகே, உங்கள் டைரெக்டில் ஒருவேளை வந்து நீங்கள் பிரான்ச்சில் இருக்கீங்க, உங்கள் பிரான்ச்சில் உங்கள் டைரெக்டில் வந்தாங்கன்னா உங்களுக்கு ₹30 ஒன் டைம் மட்டும் ஆட் ஆகும். அதே உங்கள் டைரெக்டில் சில்வரில் யாராச்சும் வந்தாங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் ₹60 ஆட் ஆகும். கோல்டில் உங்கள் டைரெக்டில் யாராச்சும் வந்தாங்கன்னா உங்களுக்கு ₹120 ஆட் ஆகும். பிளாட்டினம் உங்கள் டைரெக்டில் யாருன்னா வந்தாங்கன்னா ₹300 ஆட் ஆகும். டைமண்டில் உங்கள் டைரெக்டில் யாராச்சும் வந்தாங்கன்னா ₹600 ஆட் ஆகும், ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஃப்ரீ பிளானில் இருக்கீங்க, ஓகேங்களா? நீங்கள் ஃப்ரீ பிளானில் இருக்கீங்க, உங்கள் டைரெக்டில் இந்த பேக்கேஜ் எந்த பேக்கேஜுக்காச்சும் உங்கள் டைரெக்டில் யாராச்சும் வந்தால் கூட உங்களுக்கு இந்த அமௌண்ட் ஒன் டைம் கமிஷன் உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒன் டைம் ரெஃபரல் கமிஷன், ஓகேங்களா? இதில் வந்து நமக்கு 7 லெவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, 7 லெவல் இன்கம் நம்ம இதில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லெவல் 6% கொடுத்துருக்காங்க, செகண்ட் லெவலில் 4% கொடுத்துருக்காங்க, தேர்ட் லெவலில் 3%, ஃபோர்த் லெவல், ஃபிஃப்த் லெவல், சிக்ஸ்த் லெவலுக்கும் 2% கொடுத்துருக்காங்க, செவன்த் லெவலுக்கு 1% கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 லெவல் இன்கம் உங்களுக்கு ஒன் டைம் ரெஃபரல் கமிஷன் தான், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி, ஓகேங்களா, உங்கள் டைரெக்டில் உங்கள் டீமில் வந்தாங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஆட் ஆகிற அமௌண்ட்ஸு, ஓகேங்களா? பெர் கிளிக் லெவல் இன்கம், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேலக்ஸி ஆட்ஸில் வந்து டெய்லி வந்து 10 கிளிக் கொடுத்துருப்பாங்க. ஒரு கிளிக்குக்கு வந்து உங்கள் டைரெக்டில் வந்து உங்களுக்கு 15 பைசே, உங்களுக்கு 15 காசு உங்களுக்கு வரும். அந்த மாதிரி உங்கள் டைரெக்டில் ஒருத்தர் வந்து 10 கிளிக்கு பண்ணார்னா உங்களுக்கு ₹1.50, ஓகேங்களா? அதேமாரி உங்கள் செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக்குக்கு 10 பைசா கணக்கில் உங்களுக்கு 10 கிளிக்கு அவர் பண்ணப்போ உங்களுக்கு ₹1 ஆட் ஆகும். இப்படி நாங்கள் தேர்ட் லெவல் 7.5 பைசே, ஓகேங்களா? அதே வந்து ஃபோர்த் லெவல், ஃபிஃப்த் லெவல், சிக்ஸ்த் லெவலுக்கு 5 பைசே, 5 பைசா உங்களுக்கு ஆட் ஆகும். அதே செவன்த் லெவலில் வந்து 2.5 பைசே உங்களுக்கு ஆட் ஆகும், ஓகேங்களா? நம்ம கேலக்ஸி ஆட்ஸில் நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் எத்தனை பேர் ஃப்ரீயாக ரெஃபரல் கொடுத்தாலும் இந்த லெவல் இன்கம் உங்களுக்கு ஆட் ஆகும், ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து நம்ம ஒர்க் டீட்டெயில்ஸ். கேலக்ஸி ஆட்ஸில் நம்ம ஜாயின் பண்ண அப்புறம் நம்மளோட ஒர்க் என்னன்றது நம்ம சொல்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீயில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு வைங்க, அப்போ உங்களுக்கு வந்து 10 கிளிக் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? 10 கிளிக்கு நீங்கள் பண்ணிக்கணும். உங்களுடைய ஒர்க் இது தான். ஓகே, பிரான்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப நீங்கள் 10 கிளிக்கு ப்ளஸ் 10 வீடியோ டாஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணுறதுல உங்களோட செல்ஃப் இன்கம் வரும். ஓகே, சில்வரில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிளிக்கும் 10 வீடியோ டாஸ்க்கும் அடுத்து 10 லிங்க் ஆட் கிளிக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மூணுமே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களோட செல்ஃப் இன்கம் கிடைக்கும். ஓகே, அடுத்து கோல்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு வேளை 10 கிளிக்கும் 10 பிடிசி கிளிக்கும் 10 வீடியோவும் இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கோல்டில் வந்த அப்புறமா உங்களுக்கு பெர் வீடியோக்கு வந்து 120 செகண்ட்ஸாக இருக்கும், ஓகேங்களா? அப்போ 10 வீடியோ, ஓகே. அதே மாதிரி 10 கிளிக் ஆடும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது 3 கம்ப்ளீட் பண்ணுறதுனால உங்களுக்கு கோல்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது உங்களோட செல்ஃப் இன்கம் என்னவோ அது உங்களுக்கு கிடைக்கும். பிளாட்டினம் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் 10 கிளிக்கும் 10 வீடியோவும் இங்கே வந்து பெர் வீடியோக்கு வந்து 180 செகண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி 10 லிங்க் ஆடு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது 3 கம்ப்ளீட் பண்ணுறதுனால உங்களோட செல்ஃப் இன்கம் உங்களுக்கு ஆட் ஆகும்.
டைரெக்டாக நீங்கள் டைமண்டுக்கு ஒரு டைமண்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிளிக்கும் 10 வீடியோவும் இங்கே 180 செகண்ட்ஸ் பெர் வீடியோவுக்கு. அதே மாதிரி 10 லிங்க் ஆட் கிளிக்கும் 10 டெக்ஸ்ட் ஆட் கிளிக்கும் 10 பேனர் ஆட் கிளிக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறதுல உங்களோட செல்ஃப் இன்கம் டெய்லி உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகே, அடுத்து கம்பெனியோட சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து கம்பெனியோட பேன் கார்டு. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஃப்ரீ அண்ட் பிரான்ஸ் இந்த 2 பேக்கேஜில் இருந்தீங்கன்னா மினிமம் வித்ட்ரால் நீங்கள் 300 வந்தாவே நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். சில்வர் அண்ட் கோல்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் 500 வந்ததுமே நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். பிளாட்டினம் அண்ட் டைமண்டில் வந்தீங்கன்னா நீங்கள் 1000 rupees வந்ததுமே நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். எனி பேக்கேஜஸ் 1 year வேலிடிட்டி. நீங்கள் எந்த பேக்கேஜில் இருந்தாலும் உங்களுக்கு 1 year வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்மின் சார்ஜ் வந்து 5% தான் பிடிப்பாங்க, கம்மி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வித்ட்ரால் எப்போ மண்டே டு ஃப்ரைடே வித்ட்ரால் ரெக்வஸ்ட் எனேபிள். மண்டே டு ஃப்ரைடே ஒர்க்கிங் டைமில் மார்னிங் ஒரு 9 to ஈவினிங் 6க்குள்ளே நீங்கள் மண்டே டு ஃப்ரைடேயில் நீங்கள் வித்ட்ரால் ரெக்வஸ்ட் போட்டுக்கலாம். ஓகே, நமக்கு அந்த பேமெண்ட்டை வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, எப்போ ரிசீவ் ஆகும்னா சாட்டர்டே சண்டேல ரிசீவ் ஆகும். ஒருவேளை நீங்கள் இந்த வீக் மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டேல உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். சாட்டர்டே சண்டே நீங்கள் வித்ட்ரால் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் வித்ட்ரால் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வேறு எதனா டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.